இது விளம்பரமல்ல. பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். ஆடிக்கருட பஞ்ச பூஜையை முன்னிட்டு சிவன், பிரம்மா, விஷ்ணு மும்மூர்த்திகளின் பிரசித்தி பெற்ற ஸ்தலமான ஸ்ரீ தானுமாலயம் சுவாமி திருக்கோவில் ஆடி கருட பஞ்சமி தினத்தை முன்னிட்டு 1 டன் மலர்களால் புஷ்பாபிஷேகம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலயம் சுவாமி கோயிலில் ஆடி கருட பஞ்சமியை முன்னிட்டு நடந்த புஷ்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோயிலில் உள்ள அனைத்து சன்னதிகளிலும் உள்ள மூலவருக்கு புஷ்பாபிஷேகம் நடந்தது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலயம் கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி கருட பஞ்சமி ஆடி கடைசி திங்கள் கிழமை என்று புஷ்பாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆடி கடைசி திங்கள் ஆடி கருட பஞ்சமி முன்னிட்டு சுசீந்திரம் கோயிலில் உள்ள அனைத்து சுவாமிகளுக்கும் காலையில் அபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து மாலை 1 டன் மலர்களால் தானுமாலய சுவாமி, திருவேங்கட விண்ணவரம் பெருமாள், நடராஜர், சண்டிகேஸ்வரர், கொன்றையடி நீலகண்ட விநாயகர், கைலாசநாதர், சாஸ்தா சீதாராமர், சுப்பிரமணிய சுவாமி, பஞ்சபாண்டவர் சன்னதி, காலபைரவர், அறம் வளர்த்தம்மன், ஆஞ்சநேய சுவாமி மற்றும் கோயில் உட்பிரகாரத்தில் உள்ள அனைத்து சுவாமி சன்னதிகளிலும் 1 டன் மலர்களால் புஷ்பாபிஷேகம் நடந்தது. புஷ்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளும் கோயில் முழுவதும் பூக்களால் அலங்காரமும் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கோயில் இணை ஆணையர் ஜான்சிராணி தலைமையில் கோயில் மேலாளர் ஜெயசுதா மற்றும் கோயில் ஊழியர்கள் செய்திருந்தார். தோவாலையிலிருந்து செய்தியாளர் குமரேசன். AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.